கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இங்கே படமாக ஒர்க் பண்ணவங்க ரொம்ப கம்மி தான் இல்லைங்களா? அவங்க மட்டும் கை தூக்குங்களா? ஓகே. ஸோ நான் மேக்ஸிமம் இப்போ ரொம்ப பேசிக்ஸ்லேன்னு சொல்ல முடியுமோ அப்படியே பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ நான் எழுதுறது புரியுதா? தெரியுது. ஸோ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் லஞ்ச் வரைக்கும் ரைட்டிங் பற்றி பேசலாம். ஏன்னா உங்களை நிறைய பேருக்கு அதுதான் மெயினான இன்ட்ரெஸ்ட்னு புரியுது. லஞ்சுக்கு அப்புறம் நம்ம ஃபிலிம் மேக்கிங்காக அதே ஸ்கிரிப்டை எப்படி டைரக்ட் பண்ணுறதுன்ற டாபிக் உள்ள போகலாம். கொஷின்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நோட் பண்ணி வைங்க. நம்ம செஷனோட எண்டு கிட்ட நம்ம அதுக்குன்னு ஒரு டைம் வச்சு கேட்குறோம். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே கதை எழுதணுன்ற ஒரு இது இருக்கும். கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு நிறைய கதைகள், இப்போ அவங்க நிறைய பேர் சொன்ன மாதிரி உங்ககிட்ட சின்ன சின்ன ஐடியாஸ் இருக்கும். அதை எப்படி முழுமையாக ஒரு திரைக்கதையாக மாற்றுறது அப்படின்றது தான் மெயினான விஷயம் இல்லையா? அதுதான் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கோட கிராஃப்ட்னு சொல்கிறது. ஸோ நம்ம ஒரு டிரைவிங் கற்றுக்கிற மாதிரி தான். நமக்கு ஃபஸ்ட்டு அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி கியர் போடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், அந்த மாதிரியான ஒரு 7-8 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நம்ம ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ரொம்ப ஈஸியாக டிரைவ் பண்ணுற மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங். ஒரு படம் 2 hours நீங்கள் எழுதணும் அப்படின்னா ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப பைபிளாக சொல்கிற ஒரு விஷயம் 3 act ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை இங்கிலீஷ் படத்தில் ஆரம்பித்து நம்ம தமிழ் படங்களில் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது இவங்க 2 பேரை பற்றி பேசிக்காக கூகுள் பண்ணி பாருங்கள். மெயினாக சிட்ஃபீல்டு இவரோட இதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நம்ம பியூர் சினிமாலே அந்த புக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். திரைக்கதை எழுதுவது எப்படின்னு சுஜாதா இதே விஷயத்த ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நான் இப்போ சொல்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு எப்பவும் ரெஃபரன்ஸாக இருக்கிறதுக்கு இருக்குன்னா இந்த புக்கை நீங்கள் வச்சுக்கலாம். சிட்ஃபீல்டை தான் நம்ம ஸ்க்ரீன் பிளேக்கு பைபிள் மாதிரி சொல்லுவோம். நீங்கள் அவரை பற்றி பேசிக்காக கூகுள் பண்ணிங்கன்னா சிட்ஃபீல்டோட அந்த திரைக்கதையோட அமைப்பில் அதை நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, எல்லா கதைக்கும் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம தமிழ் சினிமா இதில் சொல்லணும்னா இன்டர்வல் பாயிண்ட்டு, பிகினிங், மிடில், எண்டு. நான் இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சின்ன லைன் யோசிக்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த லைனை 2 hours ஒரு 40 சீன்ஸாக, நான் 40 சீன்ஸுன்றது ஹாலிவுட் ஸ்ட்ரக்சராக சொல்கிறேன். இங்கே தமிழில் நம்ம அதே விஷயத்த இது ஒரு எக்ஸ்ட்ரா வரலாம். ஒரு 40லேருந்து 60 சீன்ஸ்குள்ள ஆவரேஜா ஒரு படத்துக்கு இருக்கும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற இந்த ஐடியாவை எப்படி இந்த 40 சீன்ஸ்ல 60 சீன்ஸ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சொல்றோம் அப்படின்றது தான் ஸ்கிரீன் பிளே ரொம்ப முக்கியமா. இப்போ 2 விஷயம். ஐடியா இதை நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சீடுன்னு சொல்லிப்பேன். இப்போ நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு தாட் வருது இல்லைங்களா, இதை வச்சு ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் ஐடியான்னு நம்ம சொல்லலாம். அதை நீங்க ஸ்கிரீன் பிளேவா நான் இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இதை சீடுன்னு வச்சுப்பேன். ஐ மீன் இந்த விதையிலேருந்து தான் நம்ம ஒரு பெரிய மரத்தை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றது. இப்போ நீங்க
எட்டு தோட்டாக்களோட சீட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எடுத்த படத்துலேருந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, உங்களுக்கு அது இன்னுமே ஈஸியரா இருக்குமான்னு பார்க்குறேன். ஒரு துப்பாக்கி காணாம போகுது, அந்த தாட்லேருந்து ஆரம்பிச்ச படம் தான் எட்டு தோட்டாக்கள். ஒரு துப்பாக்கி காணாம போகுது. ஸோ இப்போ இந்த தாட்டை இப்போ என்கிட்ட இப்படி ஒரு தாட் இருக்கு, ஒரு துப்பாக்கி காணாம போகுது. இது ஒரு துப்பாக்கி காணாம போகுதுன்னா அது கண்டிப்பா அப்ப அது யார்கிட்ட கிடைச்சா என்ன ஆகும், அதுல என்ன நடக்கலான்னு நமக்கு அதை சொன்ன உடனே நமக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் தோணுது இல்லை. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் ஒரு துப்பாக்கி காணாம போயிடுச்சுன்னா ஐயோ அப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா. இதை நீங்க இன்னும் நிறைய படங்களுக்கு அப்ளை பண்ணலாம். நான் இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒன்லைன், இப்ப கஜினின்ற படம் இருக்கு. ஒருத்தர் 15 நிமிஷத்துல எல்லாத்தையும் மறந்துடுவாரு அப்படின்னு நம்ம அதை கேள்விப்படும் போதே அவரு அப்படின்னா என்னன்னு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது இல்லைங்களா. ஸோ நீங்க எந்த கதை எழுதுனாலும் முதல்ல இந்த ஐடியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்றது ஏன் சொல்றேன்னா, அந்த ஐடியா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னா நம்ம அதுலேருந்து தான் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு சீன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் போது, நான் இப்போ உங்ககிட்ட ரொம்ப சாதாரணமா டே டு டே நடக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அடுத்து என்னாச்சுன்ற இன்ட்ரெஸ்ட் நமக்கு வராது. அந்த பஸ் வந்துச்சா, மேக்ஸிமம் என்ன நடக்கும், அந்த பஸ் வந்துச்சா வரலையா அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்காது. பட் ஏதோ ஒரு நமக்கு டக்குன்னு நம்ம அட்டென்ஷனை வாங்குற ஏதாவது ஒரு சீடு இருந்தாதான் அதுலேருந்து நம்ம ஒரு திரைக்கதையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு படம்ன்றது ஆடியன்ஸ் கிளம்பி தியேட்டர்ல ஒரு 500 பேர் 1000 பேர் அத்தனை பேர் அட்டென்ஷனோட உட்கார்ந்து பார்க்கணும்னா அவங்கள நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட அட்டென்ஷனை கெயின் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்காக சொல்றேன். ஸோ இப்போ நீங்க இப்ப என்கிட்ட எட்டு தோட்டாக்கள்ன்றதுல ஒரு துப்பாக்கி காணாம, ஏன்னா நான் அந்த டைம்ல படம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில கதைகள் சொல்லும்போது சில கதைகள் ரொம்ப இமோஷனலான கதைகளா இருந்தது. ஆனாலுமே அதை சொல்லும் போது டக்குன்னு என்னால ஒரு ப்ரொடியூசரோட அட்டென்ஷனையோ இதையோ கெயின் பண்ண முடியல. நான் அப்ப யோசிச்சேன், நம்ம சொல்ற கதையில ஏதோ ஒண்ணு கம்மியா இருக்கு. அப்ப அந்த ஐடியாவை இன்னும் எப்படி ஒரு படத்துக்கான, நான் ஏன் சொல்றேன்னா அதுவும் இன்றைய காலகட்டத்துல நம்ம எல்லார்கிட்டையும் ஃபோன் இருக்கு, அவ்வளோ விஷயம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது 2 ஹவர்ஸ்க்கு ஒருத்தரோட அட்டென்ஷனை நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு திரைக்கதை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டமைக்க வேண்டியதா இருக்கு. அதோட ஃபவுண்டேஷனே அந்த ஐடியா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஐடியா ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நீங்க அதுக்கு மேல எவ்வளவு கஷ்டப்பட்டு சீன்ஸ் கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு எனக்கு கரெக்டா ஷியூரா சொல்ல முடியல. ஸோ நான் இப்போ எட்டு தோட்டாக்கள்ன்ற அந்த லைன்ல ஒரு துப்பாக்கி காணாம போகுது அப்படின்னு சொல்லும்போது அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய ஐடியாஸ், அது காணாம போனா என்ன ஆகும், அது ஒரு கொலை நடந்துட்டா என்ன ஆகும், இல்ல அது யார் கையிலயோ கிடைச்சிட்டா என்ன ஆகும், ஒரு குழந்தை கையில கிடைச்சிட்டா என்ன ஆகும்னு நமக்கு ஒரு நிறைய பாசிபிலிட்டிஸ் மைண்ட்ல வருது இல்லையா, என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் உங்களோட ஐடியாவிலயோ சீட்லயோ இப்படி ஒரு எலமெண்ட் இருக்கான்னு நீங்க பாத்துக்கங்க. சம்திங் லைக் நீங்க லைஃப்ல பாக்குற ஒரு விஷயம், அதே சமயம் அது இன்னொருத்தருக்கு சொன்னா, உங்க லைஃப தெரியாத ஒருத்தருக்கு சொன்னா கூட அவரால் கனெக்ட் பண்ண முடியற யூனிவர்சலான ஒரு எமோஷனும் ஒரு எலமெண்ட்டும் அதுல இருக்கான்றதை நீங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஐடியாவை டிசைட் பண்ண முன்னாடி. ஐடியாவுக்கு அதுக்கப்புறமா லாக் லைன்னு டெக்னிக்கலா சொல்லுவாங்க. இதை இன்னும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஒன் லைன் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லலாம். இதோட டெக்னிக்கல் டேர்ம் லாக் லைன். லாக் லைன்னா என்னன்னா, உங்க படத்தை நீங்க யார்கிட்டயாவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.